சிந்து பைரவி இன்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம். பைரவி அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற கரும்பு அந்த வாழை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அப்படியே ஒன்று ஒன்று அறுவடை பண்ணுறாங்க. ஆனாலும் புயல் ரொம்ப வேகமாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கூட சஞ்சயும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு குடோனில் போய் கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்னும், அதே நேரத்தில் கூட வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பத்திரமான இடத்துல போய் பாதுகாப்பாக தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ சஞ்சய் வந்து அதுக்கு உண்டான பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா பைரவியை பத்திரமா சேஃப்டியாக வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அன்னபூர்ணி வந்து சாமிக்கிட்ட ரொம்பவுமே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற மகாவும் எசக்கியும் ரொம்பவுமே கிண்டல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆறுமுகத்துக்கு அப்படியே ரொம்ப மனசே இல்லாமல் ஆறுமுகத்தையும் இடையில காட்டுறாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதே மாதிரி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா அதாவது மகாவும் எசக்கியும் போயிட்டு அப்படியே மனசுக்குள்ளார இவங்க பேசிட்டு எல்லாம் நேரம் அழிஞ்சு போயிருக்கும், காற்று போயிடல, நீ எதுக்கும் இருந்து போய் கேட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிகிட்ட பேசுகிறாங்க. இடையில காயத்ரி வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அன்னபூர்ணி. சரி நீ போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வா வயல்லன்னு சொல்லி எசக்கியை வந்து மகா அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகமும் வந்துடுறாரு. ஆறுமுகம் வந்து சிவாவோட அப்பா இருக்காங்களா வாசு, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. யார் வயலை போய் பார்க்க போயிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அந்த இடம்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொன்னதுக்கப்புறம் உடனே அதாவது எசக்கி போய் பார்த்துட்டு வாங்கல்ல, அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதெல்லாம் கேட்குற அன்னபூர்ணி வந்து அப்படியே பதறாங்க. என் புள்ளப்பட்ட கஷ்டம்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாயிடுறாங்க. மயக்கமாயி அவங்க விட அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக இங்கே பைரவி வந்துடுறாங்க. என்னாச்சு அத்தைக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. யார் சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, வாழை கரும்பு எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பத்திரமா சேஃபான இடத்துல வச்சாச்சு, அந்த மரம் அதுதான் வந்து சாஞ்சி போச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சேஃபாக இருக்குன்னு கேட்டதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்தாண்ட பார்த்தா மகாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியும் அதிர்ந்து போகிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகமாக இருக்கட்டும் காயத்ரியாக இருக்கட்டும் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி வந்து ரொம்ப எமோஷனலாகி அப்படியே ஆனந்த கண்ணீர் இது பண்ணி என்னோட மருமகள்கள் வந்த நேரம் வந்து ராசியான நேரம், ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே பாரு எவ்வளோ கருத்தாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பைரவியை பாராட்டி பேசுகிறாங்க அன்னபூர்ணி. அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து மகா வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த ஆறுமுகம் வாசு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, காயத்ரி எல்லாரும். அதோட இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி இப்போ கதைக்கு வருவோம். இந்த ஒரு கதை தான் நடக்கும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் பைரவிக்கு கொஞ்சம் சீன் கொடுப்பாங்க இன்றைக்கான கதையில் அப்படின்னு பார்த்தா பைரவி மட்டுமே இன்றைக்கான கதையாக ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இந்த எபிசோட்டை ஏன் லேட்டாக வேறு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஏற்கனவே ப்ரொமோ வேறு போட்டு நம்மளை பெரிய ஒரு குழப்பியிருக்காங்க. அது சம்மந்தமாக ஏதாவது கொஞ்சம் கதையை காட்டியிருந்துருக்கலாம். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.